ஸோ இப்போ நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ ஏறிட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மேலே ஏறிட்டோடனே வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு என்றைக்குமே மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் போவோம், இல்லை டாப்பில் போவோம், கண்டிப்பாக ரோடுக்கு பேரலாக போகாது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க. எல்லா பேருமே வந்துட்டு செல்ஃபோனே நீங்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூரில் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை சிங்கப்பூரில் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, பீப்புள் எல்லா பேருமே வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. எல்லா பேருமே வந்துட்டு ஒர்க் போயிட்டுருப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக க்ரௌடு இல்லை. இதுவே சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உட்கார்ற மாதிரி தான், கொஞ்சம் நின்றுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஷனுமே வந்துட்டு ஒரு 2 to 3 minutes வந்துடும். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த சைடு டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ மேலே உங்களுக்கு விளம்பரம்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டோர் ஓப்பன் ஆக போகுது. ஸோ டோர் க்ளோஸ் ஆக போகிறதும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோர் ஓப்பன் ஆக போகிறதும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சிங்கப்பூர் மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் எங்கே போனாலுமே சரி, நீங்கள் சிங்கப்பூர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இதுதான் உங்களுக்கு வந்துட்டு தி ஃபாஸ்டஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு கேன்பெரா. ஸோ இந்த கேன்பெரா அப்படின்ற பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் நேம். ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு இடம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு இடமும் சிங்கப்பூரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரியோட மேக்ஸிமம் ஒரு ஃபேவரட்டை வந்துட்டு இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ லிட்டில் இந்தியானா இந்தியா சம்மந்தமாக உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. அது யூரோப் மாதிரியே இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி சைனா டவுன் அப்படின்னா சைனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்க ஒரு கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டியும் எல்லாமே வந்து டாப் கிளாஸாக நம்ம சிங்கப்பூரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கேன்பெரான்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கேன்பெராவை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் இங்கே அவ்வளோ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சிங்கப்பூரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில பில்டிங்ஸ் நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பில்டிங் இருக்காது. ஏன்னா தொடர்ந்து அதை ரெனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கேன்பெரா ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ கேன்பெரா ஸ்டேஷன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் மெட்ரோவில் நீங்கள் ஏறுறீங்க. சப்போஸ் இஃப் யூ ஃபீல் நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் எக்ஸ்ட்ராவாக தாண்டி போய் உட்காந்துட்டேன், நின்றுட்டேன், இல்லை ஒரு ஸ்டேஷன் பிஃபோராகவே நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். யூ ஜஸ்ட் கிராஸ் அண்ட் கோ டு த ஆப்போசிட் சைட் அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போகிற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா யூ ஜஸ்ட் கேன் கோ. ஸோ இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஆல் ஓவர் த வேர்ல்டு சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து போகிற மாதிரி இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேன்பெரா ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நம்ம தோபிகாத் போகிறதுக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ட்ராவல் டைம் நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெட் லைனில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துட்டு ரோட்வேஸ்லாம் பக்காவாக தெரியுது. இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்த் பாயிண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் வருது. இது கண்டிப்பாக யூஷனாக தான் இருக்கணும். ஸோ பார்ப்போம் நம்ம வந்துட்டு இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டோர் திறக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஷன் நேம் இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். எஸ், நம்ம நினச்ச மாதிரி யூஷனில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி டோர் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி எல்லாமே வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு டோர் க்ளோஸ் ஆகும்போது நடுவில் வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டிங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டியூஷனை தாண்டி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு
ஜாலியாக தான் இருக்கும். மேலே ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோவா சிங்கப்பூர் நீங்கள் எந்த மெட்ரோவில் ஏறினாலும் இதே மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு கத்தீப். ஸோ கத்தீபு கீழே அது சைனீஸாக மலையா என்ன லாங்குவேஜ்னு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த கத்தீப் ஸ்டேஷனை தாண்டி தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து கம்பார்ட்மெண்ட் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினை பொறுத்தளவுக்கு வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி ஃபியூ கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குன்னு வந்துட்டு ஒரு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ போகிற வழி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சீனரியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சிங்கப்பூரில் என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு வெயில் அடிக்கணும் உங்களுக்கு தெரியாது. பட் ஒன் திங் இஸ் வெரி வெல் ப்ராமிஸ்ட், சீனரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே இருந்து நம்ம கீழே அண்டர் கிரவுண்டு போக போகிறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் இன்னும் ஒரு 30 செகண்டில் போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயின் வந்துட்டு இப்போ மேலே இருந்து அப்படியே தரைக்கு வந்துட்டுருக்கு. ஏதோ தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் போக போகிறோம். பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த சீனரிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உட்காந்துருந்தால் தெரியாது, கொஞ்சம் மினிட் வந்தால் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரோட் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ ரோட் லெவலில் வந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு கார் பக்கத்தில் போகிறது தெரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் இப்போ நம்ம ட்ரெயின் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் போக போகுது. ஸோ அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ கேன் ஷோ யூ எனி திங், பட் ஒன்லி ஒன் திங் டு டெல் இஸ் ஐ கேன் டெல் யூ ஒன் திங். அண்டர் கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு சில ட்ரெயின்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிரைவர் வியூ நல்லாவே தெரியும். ஐ மீன் சில இப்போ நம்ம போகிற ரூட்டில் பார்த்துட்டிங்கன்னா டிரைவர்லெஸ் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை, எல்லாமே டிரைவர் இருப்பாங்க. சில மெட்ரோ மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டிரைவர்லெஸ் மெட்ரோ இருப்பாங்க. அதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வியூ நல்லாவே தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நான் ட்ரெயின் அண்டர் கிரவுண்டே போகலை. ஸோ ரோட் லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு வெளில எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க அந்த பைக்கு நல்லா பார்த்தீங்களா, நம்ம ட்ரெயின் போகிற அதே ஸ்பீடுக்கு வந்துட்டு அதே பைக்கில் வந்துகிட்ருக்கு. அப்போ பாருங்கள் எந்த லெவலுக்கு நம்ம ட்ரெயின் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், அந்த பைக்கும் நம்ம ஈக்குவலாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஒரு சிங்கப்பூரில் ஒரு பைக் வாங்குறதா இருந்தால் இட் வில் காஸ்ட் யூ வெரி மச். ஐ மீன் யூஸ்வலாக ஒரு பைக்கோ ஒரு காரோ நீங்கள் சிங்கப்பூரில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இட் வில் காஸ்ட் யூ 3 times வெரி ஹையர். இப்போ இந்தியாவிலலாம் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம், பட் சிங்கப்பூர் அப்படி கிடையாது. இட் வில் காஸ்ட் யூ வெரி ஹை. ஸோ எல்லா பேருமே வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் எல்லா வெஹிக்கிள்ஸோட காஸ்ட்டு இது மாதிரி ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா யோ சூ காங். ஸோ யோ சூ காங் அப்படின்னு சொல்கிறது இதுவும் வந்துட்டு ஒரு ஸோ இங்கே வந்துட்டு ரெட் அப்படின்னு காமிச்சா உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் இன்னும் ஸ்டேஷன் போய் சேரலான்னு அர்த்தம். ஸோ க்ரீன் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஷன் வர ஸ்டேஷன் அர்த்தம். ஸோ இதுதான் வந்துட்டு யூஷனோட பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பஸ்ஸஸ் அங்கே வந்துட்டு நிற்கும். ஸோ ஓவரால் ஒரு பாதி சிட்டியை வந்துட்டு அந்த யூஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற பஸ் எல்லாமே கவர் பண்ணோம். ஸோ இது ஆக்சுவலாக நைஸ் வியூ. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தான் வந்துட்டு யூஸ்வலாக ரஷ்ஷாலாம் இருக்காது. மற்ற ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஸ்டேஷன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்டிங் ஸ்டேஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தோபிகாத் இப்போ நம்ம போக போகிற ஸ்டேஷன் தான் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால ஸோ எல்லா ட்ரெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ரெட் பர்பிள் எல்லாமே அங்கே வந்து ஜாயின் ஆகுறதுனால கொஞ்சம் எல்லாமே க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக மறுபடியும் ஐ திங்க் we are going to go underground. ஸோ ஒன்ஸ் அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக இருட்டாயிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா let us take a tour of outside. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா யார் கூட பேசுகிறது கிடையாது. எல்லா பேருமே வந்துட்டு செல்ஃபோன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு ஆங் மோ கியூ. ஸோ இந்த ஆங் மோ கியூ இந்த ஒரு ஸ்டேஷன் வெளியில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் உள்ளே ஒரு மால் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டேஷன் ஆக்சுவலாக. ஸோ ஆங் மோ கியூ அப்படின்றது ஒரு லோக்கல் ஏரியா தான். ஸோ மெயின் சிட்டி கிடையாது, பட் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மெயின் சிட்டி. ஏன்னா இங்கேருந்து தோபிகாத்துக்கு இட் வில் டேக் ஜஸ்ட் அரௌண்ட் ½ an hour அந்த மாதிரி தான் டைம் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ பொதுவாக வந்துட்டு
சிங்கப்பூர் ட்ராவல் எடுத்துட்டாலே வந்துட்டு ஒரு கன்சிடர் ஒரு $2 இல்லைனா $3 இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு $5 இருந்தாலே போதும். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அசால்ட்டாக போயிடலாம் பை யூஸிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு ஒரு $5 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் சிங்கப்பூரை வந்துட்டு நீங்கள் சுற்றிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு சீப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா பீப்புளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சே சம்திங். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விளம்பரங்கள் இருக்குது. ஸோ விளம்பரத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் தான் நிறைய பேர். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் ப்ரொமோட் பண்ணுறது, அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அங்கே இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்துட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துட்டு அந்த தோபிகாத். ஸோ இதுதான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் நம்ம இறங்கிட்டோம். ஸோ இந்த தோபிகாத் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு இது கொஞ்சம் க்ரௌடடான ஸ்டேஷன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ட்ரெயின் பிடிச்சி நம்ம சைனா டவுன் போக போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாமே ரெட் லைன் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கலரே வந்துட்டு ட்ரெயினோட கலர் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எலிவேட்டரில் ஏறி மேலே போக போகிறோம். சர்க்கிள் லைன், நார்த் ஈஸ்ட் லைன், இது ரெண்டுமே மேலே இருக்குது. எல்லாமே வந்துட்டு தெளிவாக காமிச்சிருவாங்க. நம்ம ஆரஞ்சு லைன், பர்பிள் லைன் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு தனித்தனி பேர் இருக்குது. அந்த பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு கலரை வச்சு தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ தோபிகாத் வந்துட்டு அப்படியே எண்டு போயிட்டீங்க அப்படின்னா தோபிகாத் இந்த ட்ரெயினில் அப்படியே எண்டு போயிருந்தோம், இங்கே வெளியில் வரல அப்படின்னா மெரினா சவுத் பியர் தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. மெரினா சவுத் பியர் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு இந்த சிங்க வாயிலேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நம்ம அங்கே போகாததுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தோபிகாத்தில் இறங்கி நம்ம இப்போ டேரெக்டாக வந்துட்டு சைனா டவுன் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த தோபிகாத் ரயில்வே ஸ்டேஷனில்